இயேசுவை பார்ப்பாங்களா? முதல்ல சபைக்குள்ளே வருவாங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்து முதல்ல உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்கள் அப்படின்னா ஐயோ இருடாது. ஆமாம், இதெல்லாம் எல்லாத்தையும் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் பார்ப்பாங்க புதுசாக வரவங்க. அல்லேலூயா. அவங்க பக்கத்தில் வந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ போயிடும். ஐயோ, பக்கத்தில் புதுசாக வந்தாங்கன்னா சிரிக்கணும் அவங்கள பார்த்து. அல்லேலூயா. தோத்துரும். இது கூட தெரியலன்னா எப்படியா பரலோகம் போக போகிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை அன்பாக நடத்த பழகிக்கணும். ஏன்னா அவங்க இயேசுவை எடுத்தோன்னே பார்க்க முடியாது, உங்களை தான் பார்க்க விரும்புவாங்க. நீங்கள் தான் இயேசுவை பிரதிபலிக்கணும் அவங்களுக்கு. அல்லேலூயா. என்ன ஒரு அல்லேலூயா காணோம்? நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னா? அல்லேலூயா. ஆமாயா, நம்ம சபை அப்படி ஒரு சபையாக மாறணும். அல்லேலூயா. தோத்துரும். அன்னைக்கு பேதுரும் யோவான்னு பார்த்து என்ன சொன்னாங்க? அந்த சப்பானியை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன பார்க்காத, என்ன பார்க்காத, யாரை பாரு, யாரை பாரு. இனி அமைதியா இருக்கீங்க. என்ன சொன்னாங்க? என்ன பாருன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. See me, look unto me, என்னை பாரு. இன்னைக்கு நம்ம அப்படி மாறணும். நம்ம என்ன யாரும் சபையில் யாரையும் பார்க்காத, நீ வரியா ஆண்டவரை கும்பிடுறியா ஆராதிக்கிறியா போயிட்டே இரு அப்படின்னா நம்முடைய சபை இயேசுவை பிரதிபலிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் ஆண்டவரை எல்லாரும். ஹல்லேலூயா. முடிஞ்ச பிறகு நிற்கணும், விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தோத்துருப்போம். அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், தோத்துரும். நம்மளே இயேசுவை பார்க்க வேண்டும். புதுசாக வரவங்க முதல்ல நம்மளை தான் பார்ப்பாங்க. தோத்துரும். இந்த சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? தோத்துரும். நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவன் சைடில் போவான். தோத்துரும். அவன் கிடக்கிறான் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் காதில் அது விழும். என்னடா அது இங்கேயே அப்படித்தான் இருக்கு போல. ஆமாம், எப்போ நினச்சிப்பான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உள்ளே வருவதற்கு நாம் தடையாக இருக்கவே கூடாது. நாம் இயேசுவை போல மாற மாற அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா அப்போ இந்த சபைக்கு போல நம்மளும் இவர்களை போல மாற முடியும். நம்மளை தான் இயேசுவை பார்ப்பான். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவரை ஹல்லேலூயா அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வேணும்யா, வேணும். சபைக்குள்ளே வந்துட்டு நல்ல அபிஷேகம் நிறைஞ்சிச்சு, கானாபாலாவில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருந்தா தோத்துரும். சபையிலும் முன்னாடி வந்து உட்காந்துக்கு வருது, கானாபாலாவுக்கு முன்னாடி போய் நின்று அவன் என்ன நினைப்பான்? ஆஹா இவன் அந்த சர்ச்சுக்கு போகிறவனாச்சே. தோத்துரும். நினைக்க மாட்டான், நினைக்க மாட்டான். தோத்துரும். நினைப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும், மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு தெரியாது, நம்ம அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. நம்ம என்ன நம்ம ரசிக்கிறா, அவன் என்ன பாஸ்டர் அவன் கிறிஸ்டின் தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேச மாட்டீங்க. அவன் கிறிஸ்டியன். அவன் கிறிஸ்டியனாக இருந்தால் நமக்கு என்ன? அவன் யாரை பாடுகிறான்? நிறைய பேருக்கு புரியல. என்ன வந்தால் காலையிலேருந்து கானாபாலா கானாபாலான்னு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு கச்சேரி நடந்தது. அதுக்கு கானாபாலான்னு ஒருத்தர் வந்தார். கானா பாட்டு பாடுற பாலா. நிறைய பேருக்கு விலங்கலை, முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன கானாபாலா கானாபாலா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பாலா தான். ஆனால் கானாபாலா தோத்துரும். என்ன பண்ண, இந்த பாலாவை அங்கே தான் நிற்கிது. தோத்துரும். பெரிய கச்சேரி நடந்து பெரிய கூட்டம். தோத்துரும். 1 லட்சம் ரூபா 1 ஹவருக்கு 1 லட்சம் ரூபா அவருக்கு. தோத்துரும். அது எல்லாம் அவர் ஆர்சி கிறிஸ்டியன். அவன் சினிமாக்கா படிக்க சம்பாதிக்கிறான். நம்மளால ஆர்சி கிறிஸ்டியனோட நம்மளும் போய் அவர்லேருந்து தோத்துரும் பாடியா. நம்ம பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நம்ம எங்கே நிற்கணுமோ அங்கே தான் நிற்கணும். யார் நிற்கக்கூடாத இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. தோத்துரும். பிரைஸ்ல இனி நாங்கள் போகவே மாட்டேன்னு சொல்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் போயிருக்காங்க போல. சரி, உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடு. நீ சொன்னாடா சொல்லலையா? சரி சரி. நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கையா. தோத்துரும். அந்த தகுதியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. அல்லேலூயா. தோத்துரும். நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நம்ம, ஏன்னா நம்மை பார்ப்பார்கள். அல்லேலூயா. தோத்துரும். அவனுக்கு அதுதான் கொண்டாட்டம், நமக்கு அது கொண்டாட்டம் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது அவைகளெல்லாம் கண்டு நம்ம ரசிக்க வேண்டுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆகினாலே ஒரு வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்தி காமிச்சாதாயா நம்மளை கண்டு ஜனங்கள் வருவாங்க. தோத்துரும் பிரைஸ். இல்லை நான் அங்கே போனால் யார்கிட்ட ஒருத்தர் நீ அங்கே போய் சுவிசேஷம் சொல்லாத, நீ தான் கெட்டு போவாய். அல்லேலூயா. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ்ல நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, he is a very compassionate God. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் சொல்றார் என்னிடத்தில் வருகிற. நம்மலாம் ரொம்ப செலக்டிவாக பேசுவோம், ரொம்ப செலக்டிவாக வச்சுப்போம். ஹல்லேலூயா. நமக்கு பிடிச்சிருந்தா தான் சேர்த்துப்போம். இல்லை நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் பக்கத்தில் வச்சுப்போம். இப்படிலாம் நம்முடைய சுவாபங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வத்துடைய சுவாபம் என்னென்னா, என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. தோத்தல் என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை. அதே சுவாபம் தான் நமக்கு என்ன வேணும் வேணும். தோத்துரும். நம்ம மற்றவர்களை பாவி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களை ஏலம் நம்ம உள்ள வந்தப்போ எப்படி வந்தோம், ஹல்லேலூயா, எந்த நிலையில வந்தோம், எப்படி ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார், எப்படி நம்ம இரக்கமாக இருந்தார், அதே சிந்தையோடு கூட ஹல்லேலூயா நாம் வருகிறவர்களை நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சரியாயிட்ட பிறகு மற்றவர்களை பாவி தோத்திரம் கீழாய் பார்த்தோம்னா தேவனுடைய சிந்தை நமக்குள்ளே உண்டாயிருக்காது. சரி, அது நமக்கு இப்போ வேண்டாம். இப்போ ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறா, அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கிருபையுடன் கூட நான் என்ன செய்வேன், என் மனதுருக்கத்தை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். I will show my compassionate love to you. ஹல்லேலூயா. என்னுடைய மனதுருக்கத்தை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று எப்படிலாம் அவர் மனதுருக்கத்தை காண்பிப்பார் என்று முந்தின வாரங்களிலே நாம் சிந்தித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கா? தோத்திரம். போன வாரம் கொடுத்த செய்தி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. முந்தின வாரம் எப்படி ஞாபகம் இருக்குன்றீங்களா? தோத்திரம். நீங்கள் நினைவில் வைத்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே கிருபையுடன் கூடிய இரக்கத்தை எனக்கு காண்பீங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? God bless you. வாக்கு தத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்தெந்த விதத்திலே எப்படியெல்லாம் தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, இரக்கத்தை. உங்களுக்கு எங்க நீதி கிடைக்கல, எங்க நியாயம் கிடைக்கல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல கடந்து வருவதனால உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு நியாயமே கிடைக்கல, கஷ்டப்படாத தேவ பிள்ளையே, அவருடைய இரக்கத்திற்காக நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமாய் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உனக்கு இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு மன்னிப்பே இருக்காதான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பரிந்து பேசுதல் உண்டு. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். He is a God of covenant. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவர். இப்பொழுது நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவருடைய இரத்தத்தை, எத்தனை பேர் இந்த இரத்தத்தை குறித்த அந்த கார்டு எத்தனை பேர் தோத்திரம் அறிக்கை செய்றீங்க? தோத்திரம். God bless you. அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தோத்திரம். இந்த டெய்லி அந்த கார்டு பெரிய மந்திர கார்டெலாம் கிடையாது, பைபிள் இருக்கிற வார்த்தைகள் தான் அதில் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாள் அதை தேடி தேடி நம்ம வாசிக்க முடியாது. அதுக்கு தான் அதை ஒரு கார்டில் அடித்து உங்கள் கையில் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற சில அசுத்த வல்லமைகள் இருக்குமானா தன்னால் வெளியேறிடும். ஹல்லேலூயா. தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற சில அசுத்த வல்லமைகள் இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்வீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ளே சில அசுத்த வல்லமைகள் மறைந்திருக்கும். மறைந்திருந்து அப்பப்போ கிரியை செய்யும். உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னே புரியாது. தோத்துரும். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்ப்பீங்க. தோத்துரும். ஆனால் இந்த அறிக்கையை நீங்கள் செய்யும்போது உங்கள் மேலே இருக்கிற ஹோல்டு அதை விட்டுட்டு அது வெளியே போயிடும். ஹல்லேலூயா. தோத்திரம். ஏற்கனவே விக்கிரக ஆராதனையிலிருந்து அதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தோத்திரம், இந்த அறிக்கையை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அளவு கடந்த பூஜைகளையும் காரியங்களையும் நீங்கள் செய்திருக்கலாம். அதனால அந்த விக்கிரகத்தின் வல்லமை உங்களையே ஹோல்டாக கொண்டு இருக்கும். தோத்திரம். பிரைஸ். நீங்கள் நிறைய நேரத்தில் இந்த பேய் சாசிகள் விரட்டும் போது நான் விட மாட்டேன். தோத்திரம். இவன் யாருக்குரியது? எனக்குரியதுன்னு சொல்லுங்களா இல்லைங்களா?
உரிமை பாராட்டுங்களா இல்லையா? தோத்துரும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ செஞ்சுருப்பீங்க. தோத்துரும். பாலை ஊற்றுறதும், முட்டையை ஊற்றுறதும், அதை ஊற்றுறதும், எத்தனையோ காரியங்களை நீங்கள் அதை நேசித்து செஞ்சுருக்கிறீங்க, ஒரு தயவுக்காக, ஒரு நன்மைக்காக. அப்போ அது உங்களை பிடித்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கும்போது சில மேல்போக்கான காரியங்கள்லாம் ஓடி போயிடும். இந்த வேரில் மறைந்திருக்கிற சில கிரியைகள்லாம் உருந்துக்கிட்டு உங்களை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். தோத்துரும். நீங்கள் இந்த அறிக்கையை நீங்கள் செய்ய 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 எப்பா சாமி இதுக்கு மேலேயும் ஈவெண்ட்டை நம்ம இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவை யார் பண்ணுவா? அதே செஞ்சுக்கும். ஹல்லேலூயா. முடிவை யார் பண்ணிப்பா? ஆமாம், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? ஆமாம்மா, இருக்கவே முடியாது. தோத்திரம். பிரைஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு முடிவை அதை பண்ணிட்டு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. தோத்திரம். ஆகினாலே தயவுசெய்து நீங்கள் அந்த இரத்தத்தை குறித்த அந்த அறிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தயவுசெய்து செய்யும்படியாக அன்பாடு கேட்கிறேன். அதை செய்யும் போது ஒரு ஆச்சரியமான விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த இரத்தம் தான் பரிந்து பேசுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தோத்திரம். நமக்கு நினைப்பு, ஒரு இரக்கம் நமக்கு கடந்து வரும்படியாக, தேவனுடைய மனதுருக்கம் நமக்கு கடந்து வரும்படியாய் இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகிய இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவர் ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் நினைவில் கொண்டு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மனதுருகி அவருக்கு கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று இந்த சம்பவத்தை நீங்க 29ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது ஒரு 2 குருடர்கள் வாசிங்கப்பா. 29லிருந்து வாசிங்க. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பிறவி குருடர்கள் வழி அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மனுஷன் எவனும் இறக்கப்படலாம். தோத்திரம். மனுஷன்லாம் என்ன செய்யறான்? சத்தம் போடாத, அமைதியாருன்னு திட்டுறான். தோத்திரம். உனக்கு பிறப்பிலே அந்த ஆசீர்வாதம் கிடையாது. நீ எதற்கு அதற்காக போய் என்ன செஞ்சுருக்கிற? உனக்கு கொடுப்பவே இல்லை. உன் தலைவிதி இவ்வளோதான். என்னென்னலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு நன்மை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு கொடுத்து வைக்கல. தோத்திரம். ஏன் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்க? உன் தலையெழுத்து, அக்கம்பனரு, இப்படிலாம் பல காரியங்களை மனிதர்கள் நமக்கு சொல்லி நம்மை என்ன செய்வாங்க? they will try to stop. ஹல்லேலூயா. நம்மை நிறுத்த பார்ப்பார்கள். அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய மனதுருக்கம் நம்ம மேலே இருக்கும்போது, ஹல்லேலூயா, எந்த நன்மையை நாம் இழந்திருக்கிறோமோ அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் எதை நம்மை பார்த்து உனக்கு தலையெழுத்து, தோத்திரம், உனக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இருன்னு எவைகளெல்லாம் சொல்லி நம்மை தடுக்கிறார்களோ, தேவனுடைய மனதுருக்கம் நம்ம மேலே இருக்கும்போது அவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்வீர்கள். பிறவி குருடர்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவர். Hallelujah. He can create anything for his people. Hallelujah. தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். Hallelujah. தோத்திரம். இல்லை, முடியாது என்று சொல்லப்படுகிற அனைத்திலும் தேவனுடைய மனதுருக்கம் கடந்து வரும்போது ஆச்சரியமாய் கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. இங்கே பிறருடைய அதே மாதிரி தான் தோத்திரம். எத்தனையோ பேருடைய மனக்கண்கள் குருடாகி இன்னைக்கு ரட்சிப்பை பெறாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த 1 கொரிந்தியர் 4:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
இப்போ சுவிசேஷம் அறியக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நம்ம எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், சபைக்கு வாங்கன்னு எத்தனையோ பேரை கூப்பிட்ருக்கோம், வராங்களா? இல்லை. தோத்திரம். எத்தனையோ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகள்லாம் செய்து நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, வாங்க சபைக்கு, ஆண்டவர் உங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி எவ்வளோலாம் சொல்லி பார்க்குறோம். இருந்தாலும் சபைக்கு வராங்களா? இல்லை. ஏன்னா அவருடைய கண்கள் என்ன செஞ்சுருக்கு? ஆமாம், குருடாயிருக்கு. அறிய அதை பார்க்கக்கூடிய அவருடைய பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. கடந்த நாட்களில் இங்கே ஏற்பட்ட சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை சந்திக்க மாட்டீங்களா? தோத்துரும். என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கே புரியாமல் செய்கிறாங்க. அவர்கள் அதை ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பரிதாபமாக இருக்கு. அப்போ பா நீ வேஸ்ட்டு, நீ உருப்பட மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லாமல் நம்ம தேவனுடைய இரக்கங்கள் அவர்களுக்கு கடந்து வரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனதுருக்கு, ஆண்டவரே இவங்க மேலே என்ன செய்யுங்க? மனதுருகுங்க அப்பா. ஹல்லேலூயா. இவங்க மேலே என்ன செய்யுங்க? மனதுருகுங்க. இந்த ஜனங்கள் மேலே மனதுருகுங்க அப்பான்னு ஜெபிக்கும் போது அதில் குருடா இருக்கிற கண்களை திறக்கக்கூடிய வல்லமை யார்கிட்டதான் இருக்கு? அப்பாட்டதான் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் குருடாக்கப்பட்டிருக்கிற அந்த கண்களை ஆண்டவர் திறக்கும் போது தன்னால ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. நம்ம போய் சொல்லி வேதனைப்படுறதை காட்டிலும் கூடி கூடி ஜெபிக்கும் போது தேவனுடைய இரக்கங்கள் அவர்களுக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ ஆலயத்தில் வந்து கூடி ஜெபிங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட ஜெபம் போக, வீட்டில் செய்கிற நீங்கள் குடும்ப ஜெபங்களை போக, ஆலயத்தில் வந்து நல்ல கூடி ஹல்லேலூயா பிறவி குருடர்களாக இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த ஏரியாக்காக ஜெபிங்க. எந்தெந்த துறையில் இருக்கிறீங்களோ ஹல்லேலூயா நீங்கள் அந்தந்த துறைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம். எஸ்ஆர்எம்லேருந்து வந்தீங்கன்னா எஸ்ஆர்எம்மில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தெய்வமே தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. தோத்திரம். அந்தந்த எங்கேருந்து இப்போ போர்டில் வேலை செஞ்சீங்கன்னா போர்டில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கே ஏராளமான பிள்ளைகள் இருக்காங்க. அந்தந்த பிரைஸ் நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் தொழில் செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவிலேருந்து நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? தோத்திரம். நீங்கள் வீட்டில் மனைவிமாராக இருந்தீங்கன்னா வீட்டில் ஆண்டவரே என்னை போல் வீட்டில் இருந்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் சந்திக்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் சேர்ந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்தந்த இருக்கிறவங்க துறையில் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க? ஆமாப்பா தோத்திரம். நீங்கள் டிரைவராக இருந்தால் ஆண்டவரே என்ன மாதிரி பஸ் ஓட்டுற எல்லா டிரைவரையும் ஆமாம் இதுதாங்க ஜெபம். அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்தந்த துறையினருக்காக நீங்கள் ஜெபித்தாலே அந்தந்த துறையினரை ஆண்டவர் சந்தித்து விடுவித்து சபைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நம்ம அதை விட்டுட்டு தோத்திரம் ஆண்டவரை இமாச்சல் பிரதேச சந்தியும் அருணாச்சல் பிரதேச சந்தியும் மத்திய பிரதேச சந்தியும் இப்படி நம்ம ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கு முன்னாடி இருக்கிறவரே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதுக்கு அதில் ஜாப் பண்ண தப்புன்னு சொல்லலை. தோத்திரம். நமக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? மனதில் 2 குருடே தோத்திரம் உட்காந்துருக்கான் வழி தரல. தோத்திரம். இயேசு அற்புதம் செய்கிறாருன்னு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். டேய் இது நல்ல சான்ஸ்ரா விட்டாதையா, ஆண்டவர் இந்த வழியாக போகிறாரு, எப்படியாவது கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கோங்கன்னு எந்த ஒரு பேலாவது சொன்னானா? இல்லை, ஒரு பேரும் சொல்லலை. சொல்லாமல் என்ன செய்ய அதட்டம் வாய முடுறா தோத்திரம். குருட்டு பயில்வ அப்படியே கிடங்க, ஏன் அவரை போய் இப்படித்தான் உலகம். தோத்திரம். நம்முடைய கவனத்தை என்ன செய்ய மாட்டாங்க? இயேசு பக்கம் திருப்ப விட மாட்டாங்க. தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அந்த 2 குருடர்களை அதட்டினார்கள் ஜனங்கள். ஆனால் இயேசுவோ மனதுருகி நின்று அவர்களுக்கு என்ன செய்தார்? ஆமாம் சுகத்தை கொடுத்தார். மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குருடாக காணப்படுகிற நிலைமையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, 2வது பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 42 வசனங்களை. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அல்லேலூயா. குஷ்டரோகி மேலே ஆண்டவர் மனதுருகி. இந்த குஷ்டரோகியில் அந்த நாட்களில் இப்போவே நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். நான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி பட்டணம் இருந்து குஷ்டரோகம் இருந்தால் எல்லோரும் அங்கே போயிடணும், வீட்டில் இருக்க முடியாது.
தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோப்பட்ட கொடுமையான வியாதியாக கருதப்பட்டது. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்க. தோத்திரம். டோட்டலி நெக்லெக்டட். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தினாலே, சொந்த ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவள் மேல் என்ன செய்கிறாரு? மனதுருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மனதுருக்கம் ஹல்லேலூயா அவர்கள் மீது கடந்து வந்தபடினாலே கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்கி அவர்கள் ஆச்சரியமான விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, என் குடும்பத்தார் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, என் சமூகத்தினர் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, நான் தனித்து இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்தா கவலைப்படாதீங்க. தேவனுடைய மனதுருக்கம் உங்க மீது கடந்து வரும்போது அவர் தொட்டு உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நிமித்தமாய் உங்களை புறக்கணித்தார்களோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குஷ்டரோகம் என்று வியாதி நிமித்தமாய் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு காரியத்துக்காக உங்களை புறக்கணித்தார்களோ, எந்த ஒரு காரியத்திற்காக உங்களை தள்ளி வைத்தார்களோ, தேவனுடைய இரக்கங்கள் உங்கள் மீது கடந்து வரும்போது அந்த காரியத்தை கர்த்தர் சுகப்படுத்தி ஹல்லேலூயா உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். Nobody can neglect you. ஹல்லேலூயா. யாரும் உங்களை புறமே வைக்க முடியாது. தேவன் உங்களை சுகப்படுத்த, உங்களை ஆரோக்கியப்படுத்த, உங்களை தொட்டு சுகப்படுத்த அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவ பிள்ளை, என் மேல ஆண்டவர் மனதுருகுவாரா? நிச்சயமாய் மனதுருகுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய மனதுருக்கம், கம்பேஷனட் லவ் நம்ம மேல இருந்தா ஆச்சரியமான நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு நம்ம போய்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. தோத்திரம். நீங்க பாருங்க, இந்த நான் வாசிக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துன்னு கேட்டாங்க. அப்போ கேட்டவங்களுக்கெல்லாம் இறக்கம் கிடைச்சது. நல்லா கவனிக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் இறக்கம் கிடைச்சது? ஆமா. சும்மா நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் என் மேல மனது இருக்கட்டும் இப்படின்னு தலையாட்டினாலாம் கிடைக்காது. நல்ல என்ன செய்யணும்? செபிக்கணும். தோத்துரும். ஆண்டவரே என் மேல என் மேல என் மேல என் மேல என் மேல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என் மேல உங்க இரக்கத்தை காண்பீங்கப்பா, உங்க மனதிற்கத்தை காண்பீங்கப்பா. தினமும் என்ன செய்யணும்? என் குடும்பத்தின் மேல மனம் இறங்குங்க. சந்திக்கப்படாத என் பிள்ளை மேல ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா. ரட்சிக்கப்படாத என் கணவன் மீது மனம் இறங்குங்க. நம்ம ஆண்டவரே ஆண்டவரே சந்தியும் உடையும் நொறுக்கும் அப்படின்னா தோத்திரம் நொறுக்கி 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 போட்டுவார். அப்படிங்க ஜெபிக்காதீங்க. தோத்திரம். மனதுருகுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. மனதுருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தோத்திரம் பிரைஸ். காலைதோறும் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டார், இன்னொன்னு செய்வாரா? அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. நீ கேட்டுக்கொண்டே இரு. ஆண்டவர் நீ ஏற்கனவே அதுக்கு இரக்கத்தை கேட்டுட்ட, இதுக்கு நீ கேட்காத, அவ்வளவுதான் உனக்கு ஸ்டாப் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. நம்ம எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள் கொஞ்சம் தான் தேவ பிள்ளைகளே. இந்த கொஞ்சமாய் இருக்கிற இந்த கிருபை நாட்களுக்குள்ள அவருடைய இரக்கத்தை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன்னா, அவருடைய இரக்கங்கள் பெரிதா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு அளவே கிடையாது தான். ஆனா அன்பு தேவ பிள்ளைகளே, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் தான் அவன் மேலே. அப்போ யார் மேலே இரக்கமாக இருக்க அவர் சித்தமாக இருக்கிறார், அவங்க அதுக்காக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? இரக்கத்திற்காக நாம் ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். மூன்றாவதாக மத்தேயு 9 36 மத்தேயு 9 36 போது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். திரளான ஜனங்களை கண்டு அவர் என்ன செய்கிறாரா? மனதுருகிறார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்த திரளான ஜனங்களை கண்டு மனதுரு. தோஸ் வித்தவுட் ப்ராப்பர் ஃபெலோஷிப், சரியான ஐக்கியங்கள் இல்லாத, சபைகள் இல்லாத, மெய்ப்பனற்றிருக்கிற ஆடுகளை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா?
மனதுருகிறார். ஹல்லேலூயா, மனதுருகிறார். ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் இந்த மறைமலையை கண்டு ஆண்டவர் மனதுருகிறார். ஸ்தோத்திரம். சுற்றில் இருக்கிற கிராமங்களை கண்டு ஆண்டவர் மனதுருகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனதுருகிறார்னா ஸ்தோத்திரம், நாம யாரையா ஒருத்தர் ஆண்டவர் எழுப்புறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய மனதுருக்கத்திற்கு நாம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் இந்த திரளான ஜனங்கள் மெய்ப்பனற்று இருக்கும்போது அவர் என்ன செய்ய முடியும்? நம்ம யாராவது ஒருத்தர் எழுப்புனா தானே நம்மளை கொண்டு ஆண்டவர் அங்கே ஏதாவது கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நிர்விசாரமா இருக்கும்போது ஆண்டவருடைய மனதுருக்கத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்போம். இங்க ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிறார். ஸ்தோத்திரம். இப்போ எத்தனையோ கிராமங்களில் சபைகள் இல்லை, எத்தனையோ ஜனங்கள் சரியான மேய்ச்சல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்காம இருக்கிறாரா? ஆண்டவர் அவர்கள் மேலே மனதுருகித்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான விடுதலை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ பாரத்தோடு ஜெபித்தால் ஏன் உன்னையே கர்த்தர் அங்கு பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை கண்டு ஹல்லேலூயா அவர் மனதுருகிறவராக இருந்தார். நான்காவதாக மத்தேயு 4:14 அதிகாரம் 14 வசனம். மத்தேயு 14:14. மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியஸ்தர்களாய் இருந்த திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ those with the diseases, வியாதி உள்ளவர்கள் மேல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனதுருகிறார். ஹல்லேலூயா. அவர்களை தொட்டு சுகப்படுத்தி, ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு இருக்கே, எனக்கு இதில் சுகம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனதிற்கும் உங்கள் வியாதியை சுகப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன், இன்னும் எனக்கு சரியாகலை. கவலைப்படாத தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மனதிற்கும் உன் மீது கடந்து வரும்போது உனக்கு ஆச்சரியமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கும். உன் வியாதியை சுகப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 12-13 வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். விதவையின் மேல் மனதுருகி அவனை பார்த்து அழாதே என்றார். those forsaken, கைவிடப்பட்டவர்கள், no one to support. ஹல்லேலூயா. இருந்த ஒரே சப்போர்ட் அந்த பையன்தான். ஸ்தோத்திரம். அந்த பையனும் போயிட்டான். அப்போ அவளால் தாங்கிக் கொள்ள முடியல. இருந்த ஒரே நம்பிக்கை போய்விட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் அவள் மேலே மனதுருகி ஸ்தோத்திரம் பிரைஸ் அந்த பாடையை தொட்டு அவனை திருப்புமா எழும்பி அவனிடத்தில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையே, எனக்கு யாருமே உதவிக்கு இல்லையேன்னு ஒரு நாளும் கலங்காதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. இஸ் a God of compassionate love. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ உன்னை தேடி வந்து ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேடி வந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் கலங்காதே, எந்த ஒரு மனித உதவி நாடாதே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உன்னுடைய கண்கள் ஹல்லேலூயா அவரே இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். விடாதீங்க, அவரை மட்டும் பார்த்து கொண்டு, ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்கப்பா, என் பிள்ளைகள் மீது இரக்கமா இருங்க, உன்னை ஆச்சரியமா நடத்துவார். ஹல்லேலூயா. அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவன் உன்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்தந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஆச்சரியமான நன்மைகளை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 10 அதிகாரம் 33-34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி
அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கள்ளர்கள் கையில் அகப்பட்டு குற்றுராய் கிடந்த மனிதனை கண்டு மனதுருகினார். நல்ல சமாரியன். ஹல்லேலூயா, தோத்திரம். கள்ளர் கையில் அகப்பட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான், குத்துரா போட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. எல்லாமே நஷ்டப்பட்டு ஒண்ணுமே எனக்கு இல்லை, குத்துராய் நடுரோட்டில் கிடக்கிறேன் அப்படின்னு நிலைமையில நீங்க இருந்தா தேவ பிள்ளையே நீ கலங்காதே, உன்மேல் கர்த்தர் மனதுருகுவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல ஒரு ஔஷதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த கல்லன் குற்றுராய் விடப்பட்ட ஹல்லேலூயா கல்லன் கையிலே சிக்குண்டு எல்லாத்தையும் பறித்து காயப்படுத்தி போட்டு போயிட்டான். என்கிட்டேருந்து நான் இழந்தது மட்டும் இல்லை, நான் என்னை காயப்படுத்தி என்கிட்டேருந்து எல்லாம் பறிச்சாங்க, என்னை காயமும் படுத்திட்டாங்க. பறித்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை காயப்படுத்தினது தான். தோத்திரம். உன் காயங்களை ஆண்டவர் ஆற்றுவார். ஹல்லேலூயா, தோத்திரம். பிரைஸ். நீ இழந்தது இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நீ இழந்ததை நீ திருப்பி பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை இழந்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. உங்கள் காயங்களையும் கட்டுவார், நீங்கள் இழந்ததையும் ஹல்லேலூயா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மனதுருக்கம் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன தெரியுங்களா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? நான் இவ்வளோ நாள் கேட்காமலே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கேட்டீங்க தான். நான் என்ன சொல்கிறேன், கரெக்டாக கேளுங்க. அப்பா என் மேலே மனதுருகுங்கன்னு கேளுங்க, கேட்க வேண்டிய விதத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். பிரைஸ். எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படி கேளுங்க. அதுக்கு தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நீங்க கேட்காம இல்லை, ஜெபிக்காம இல்லை, அவருடைய மனதுருக்கத்திற்காக நீங்க கேட்கும் போது ஜெபிக்கும் போது இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒன்று சொல்றேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பின்மாறி போயிட்டியா? தோத்திரம். பிரைஸ். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே, ஏசு என்னை சேர்த்துக் கொள்வாரா? தோத்திரம். பிரைஸ். சினிமா பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சு பார்த்தேன், சினிமா பாட்டு கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சு கேட்டேன், தோத்திரம். நிற்க கூடாத இடத்துல தெரிஞ்சு நின்றுட்டேன். இவைகளெல்லாம் ஏசு மன்னிப்பாரா? நிச்சயமாக மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தூரம் போகாத தேவ பிள்ளையே, ஆண்டவர் கிட்ட வா. உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு, உனக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்கு அவர் மனதுருக வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டான். சொன்னா அப்பவே வேண்டாம், கேட்கல, குடு பிரிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்தான், அழிச்சு போட்டான் வேற. தோத்திரம். அப்படி ஒரு துரோகத்தை செய்தவன். ஆனால் திரும்பி வரும்போது அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க தேவ பிள்ளையே. நீ எப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே நீ போனாலும் ஏசப்பா என் மேலே மனதுருகுங்க என்று சொல்லி நீ கேட்கும்போது ஒரு நொடி பொழுதில் உன்னை சேர்த்து அணைத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. such a compassionate God he is. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நிலைமைக்கு நீ போயிருந்தாலும் நீ ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் உனக்கு இறங்கி உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு 7 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் அவர் மனதுருகினார் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 7 அனுபவங்களுக்குள்ளே நீ கடந்து போயிருந்தா இன்றைக்கு ஆச்சரியமான விடுதலை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். பிறவி குருடன். ஹல்லேலூயா. இதுதான் உன் தலையெழுத்து, இதுதான் உன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு உலகம் முடிவு கட்டிட்டாங்களா? கவலைப்படாத. கர்த்தருடைய இரக்கங்கள் உன் மீது வரும்போது யூ கேன் ரிசீவ். ஹல்லேலூயா. நீ திரும்பவும் பெற்றுக்கொள்ள உனக்காக ஒன்று உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குஷ்டரோகின் மேலே ஹல்லேலூயா புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மேய்ப்பனற்று இருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டவர் மனதுருகிறார். உன் வியாதிகள் மீது கர்த்தர் மனதுருகி உன்னை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மரித்து போன அந்த வாலிபனை கர்த்தர், if you have lost your support, God can give you back. Hallelujah. Praise the Lord. நீ எதை இழந்தாய்? ஹல்லேலூயா. அதை திருப்பி பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. காயப்படுத்தி விட்டார்களா? உன் காயங்கள் கட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் காயங்கள் கட்டப்படும். நீ சுகம் பெறுவாய். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ பின்மாறி தேவனை விட்டு தூரம் உயர்ந்தா ஆண்டவர் இரக்கங்களுக்காய் கேள். கர்த்தருடைய மனதுருக்கம் உன்னை விடுவிக்கும். நீ ஆண்டவருக்கு தேவை தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை அழைத்தது, ஹல்லேலூயா, உன்னை வேர்பிடித்தது ஒரு பெரிய நோக்கத்திற்கென்றே. ஹல்லேலூயா. அதை நீ மறந்து போயிருக்கிறாயே. ஹல்லேலூயா. God needs you. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. 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 மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை அல்லவோ ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 அப்பா ஹல்லேலூயா, என் மேல மனதுருக்கத்தை ஹல்லேலூயா காண்பீங்க ஆண்டவரே. Show your compassionate love on me, Lord. Hallelujah. 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 எந்தெந்த விதத்திலும் ஜனங்களுக்கு இரக்கங்கள் கடந்து வர வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் இரக்கங்கள் கடந்து போவதாக. இரக்கங்கள் கடந்து போவதாக. இரக்கங்கள் கடந்து போவதாக. அந்தந்த விதத்திலெல்லாம் இரக்கங்கள் கடந்து போவதாக. Let them receive a miracle through your compassionate love, O Lord. உங்க ஹல்லேலூயா மனதுருக்கத்தின் அன்பினாலே ஹல்லேலூயா ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்வாராக, ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே தம்முடைய ஜனம் பெற்றுக்கொள்ளட்டும். 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 அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இதை நீ பெற்றுக்கொண்டாய், எப்படி நீ இதை பெற்றுக்கொண்டாய் என்று அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவீராக, தம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவீராக. இந்த சபையின் மீது உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும். தம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டப்பா. இந்த ஊழியத்தின் மீது உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தோத்திரம் தோத்திரம்.